எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு பாசிப்பருப்பில் பூரி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை சேர்த்துக்கிறேன். ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். அவ்வளோதான். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன். இன்னும் 1/4 கப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இன்னும் 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன். மொத்தமாக 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். மேலே எண்ணெய் தடவிடலாம். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.